மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? குருவிகள் பாடும் சத்தம் எங்கும் கேட்குதே, காட்டுப்புறா சத்தம் நம் தேசம் நிறையுதே. குருவிகள் பாடும் சத்தம் எங்கும் கேட்குதே, காட்டுப்புறா சத்தம் நம் தேசம் நிறையுதே. அத்திமரம் காய்காய்க்க காலம் வந்ததே, அத்திமரம் காய்காய்க்க காலம் வந்ததே. திராட்சை செடி பூ பூத்து வாசம் பெருகுதே, செடி வாசம் பெருகுதே. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மகிமையின் பிதாவே, உம்முடைய வசனங்களில் உள்ள மகிமையான மகத்துவமான ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை காணவும் அனுபவிக்கும் தக்கதாய் இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய மனக்கண்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரகாசமாய் திறந்தருளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். அதிவிரைவில் வரும் நம்முடைய மணவாளனாம் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். அதற்காக ஆயத்தப்படுவீர்களாக. வேத வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, யாரெல்லாம் தேவனுடைய அந்த மணவாளனுடைய ரகசிய வருகையில பறந்து சப்ஜெக்ட். இன்னைக்கு ஒரு காரியத்தை குறித்து மட்டும் நம்ம பார்க்க போறோம். அதை பார்க்கும் பொழுது இந்த உத்தம கீதம் அல்லது உன்னத பாட்டு, சாங் ஆஃப் சாங்ஸ், இந்த புக்கு வேத புஸ்தகத்திலே ஒரு ஆழமேறிய சத்தியங்களை ஒரு 2 பேர், ஒருவரை ஒருவர் நேசிக்கிற ஒரு 2 பேரை வைத்து எழுதப்பட்ட ஒரு சத்திய வேதம். இது சத்திய புஸ்தகம். ஒருவேளை உலக பிரகாரமான ஒரு சின்ன கதை புஸ்தகம் மாதிரி தெரிஞ்சாலும் அதில் ஆழமான சத்தியங்கள் நிறைய உண்டு. ஒரு வாலிப பெண் இருக்கிறாள், அவளை சுலமித்தியாள் என்று அழைக்கிறது இந்த சத்திய புஸ்தகம். சுலமித்தியாள். இந்த சுலமித்தியாள் ஒரு குடும்பத்திலே பல மக்களோடு கூட பிறக்கிறாள். ஆனால் அவளுடைய தாயின் மக்கள், அவளுடைய அம்மாவுடைய பிள்ளைகள் அவளை வெறுத்து விடுகிறார்கள். ஏன்னோ தெரியல, அவளை வெறுத்து, அவளை கோபப்பட்டு, அவளை வேதனைப்படுத்தி அவளை கொண்டு போய் எங்க வச்சிடறாங்கன்னா, திராட்சை தோட்டத்திற்கு காவல்காரியாக போட்டு விடுகிறார்கள். நீ 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதியுங்கள், ஏனென்றால் வெயில் என் மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள்
என் மேல் கோபம் கொண்டு என்னை திராட்சை தோட்டத்திற்கு காவல்காரியாய் வைத்து விட்டார்கள் என்று சொல்லி அவள் வேதனைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவளுடைய கேரக்டர், அந்த கலர் அல்ல, ஆனால் அவளுக்குள் இருந்த சுபாவம், கேரக்டர், அங்கே வந்த ஒரு ராஜாவின் பிரின்ஸ் என்று சொல்லலாம், ஒரு இளவரசன், ஒரு ராஜாவாகிறவனை அவளுடைய சுபாவம் இழுக்கிறது. கடைசியிலே அவன் அவளை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு புஸ்தகம்தான். அது போலதான் நாம் இந்த உலகத்திலே படுகிற பாடுகள், பிரயாசங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், நம்முடைய குடும்பமே நமக்கு சில நேரம் சத்துருக்களாய் இருக்கும். நம்முடைய வேதனை பாடுகளின் நிமித்தமாகவே நாம் சோர்வடைகிறோம், கருத்து போகிறோம், அல்லது வேதனைப்படுகிறோம். நம்முடைய சரீரம் பலவீனம் அடைகிறது. இந்த குடும்பம் பகைத்தாலும் ஊர் பகைத்தாலும் திராட்சை தோட்டம் என்கிற தேவனுடைய சபையிலே நீங்கள் திராட்சை தோட்டத்திற்கு, முந்திரி தோட்டத்திற்கு நீங்கள் காவல்காரர்களாய் இருக்கும் பொழுது உங்களை இந்த உலகம் முழுவதும் வெறுத்தாலும், குடும்பம் முழுவதும் வெறுத்தாலும், பகைத்தாலும் உங்களை நேசிக்கிற ஒரு பிரியன் உண்டு, நேசர் உண்டு. அவர் வந்து உங்களை சேர்த்து கொள்ள வருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாராலும் இருக்கப்பட்ட இந்த சூலமித்தியாள், ஆனால் அவள் கொடுக்கப்பட்ட வேலையிலே அவள் சங்கடப்படவே இல்லை. நீங்க இந்த 1ஆம் அதிகாரத்தை நீங்க லைட்டா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 1:6, நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதையுங்கள், வெயில் என்மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாய் வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை என்று அவள் வேதனைப்படுகிறாள். ஒன்று மலையாளத்தில் ஒன்று வாய்க்கான், എനിക്ക് ഇരുൾ നിറം പറ്റിയിരിക്കാലും ഞാൻ വെയിൽ കൊണ്ട് കറുത്തിരിക്കാലും എന്നെ തുറിച്ചു നോക്കരുത്. എന്റെ അമ്മയുടെ പുത്രന്മാർ എന്നോട് കോപിച്ച് എന്നെ മുന്തിരിത്തോട്ടങ്ങൾക്ക് കാവൽക്കാരിയാക്കി എന്നെ സ്വന്തം മുന്തിരിത്തോട്ടം ഞാൻ കാത്തിട്ടില്ല താനും. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இது போலதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சொந்த சரீர நன்மைகளை கூட பார்க்காதவங்க தான் சகோதரிகள். நீங்க குடும்பம்ங்கிற உங்களுக்கு ஒரு முந்திரி தோட்டம் இருக்கும், அதுபோல சபை என்கிற முந்திரி தோட்டம் இருக்கும். ஒரு பெண் மாத்திரம் அவள் உத்தரவாதியாய் மாறும் பொழுது, அந்த குடும்பத்திற்கு காவல்காரியாய், திராட்சை தோட்டமாகிய சபைக்கு காவல்காரியாய் மாறும் பொழுது அவள் தன்னுடைய சுய நன்மைகளை இழந்து விடுகிறாள். தன்னுடைய உறக்கம் போகுது, தன்னுடைய பாதுகாப்பு போகுது, தன்னுடைய அழகு போகுது. இதையெல்லாம் விட்டுத்தான் ஒரு ஸ்திரீ குடும்பமாகிய திராட்சை தோட்டத்தையோ முந்திரி தோட்டத்தையோ, சபையாகிய திராட்சை தோட்டத்தையோ முந்திரி தோட்டத்தையோ பாதுகாக்கிறாள். அவள் தன்னை இழக்கிறாள், தன் அந்தஸ்தை இழக்கிறாள், அழகை இழக்கிறாள், சுகத்தை இழக்கிறாள், உறக்கத்தை இழக்கிறாள், நஷ்டப்படுகிறாள். இதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. ஆகையினால இவரை அவளுடைய குடும்பம் பகைக்கிறது. முதல்ல யார் பகைக்கிறா? அவளுடைய குடும்பம் அவளை பகைத்து விட்டது. இவள் தன்னையே விட்டு ஒரு செல்ஃப்லெஸ் உமனாக இருக்கிறாள். இவள் ஒரு வெர்ஜினாக இருக்கிறாள், செல்ஃப்லெஸ், ஒரு சுயநலமற்றவளாய் இருந்தாலும் கூட நல்ல பேர் இல்லை குடும்பத்தில். முந்திரி தோட்டத்தில் காவல்காரியா இருந்து எல்லா பாடும் படுறா, எல்லா வேலையும் செய்யறா, வெயில் மழை எல்லாம் அவள் மேல படுகிறது. பிரயாசப்பட்டு தன் அழகை இழந்தால், பலத்தை நஷ்டப்படுத்தினால், உறக்கம் போச்சு, எல்லாம் போச்சு. ஆனால் அவளுக்கு நல்ல பேர் இல்லை. ஆனால் ஒருவர் அவளை தேடி வருகிறான். அவளுடைய எல்லா நல்ல சுபாவங்களையும் பார்த்து தன்னுடைய மனவாட்டியாய் அவன் சொல்லுகிறான். உலகம் சொல்லுது, நீ அழகில்லை, நீ கருப்பு, நீ அப்படிப்பட்டவா இப்படிப்பட்டவன்னு. ஆனால் உன்னத பாத்துல அவர் சொல்றான், என் பிரியமே நீ ரூபவதி. நீங்க அந்த 4:7 ஒன்று படிங்களேன், 4:7 படிச்சுக்கலாம். என் பிரியமே நீ பூரண ரூபவதில் உன்னில் பழுதொன்றுமில்லை. ஒரு மலையாளத்தில் வாய்ச்சு நோக்கியால, என் பிரியே நீ சர்வாங்க சுந்தரி. பாத்தீங்களா? நீ சர்வாங்க சுந்தரி, நீ நின்னில் யாதொரு ஊனமும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அருமையான
கர்த்தருடைய பிள்ளையை, உலகத்தின் பார்வைக்கு உண்மையான காவல்காரியாய் நீங்கள் இருந்தாலும் உலகம் உங்களை வெறுக்கிறது. ஒரு குடும்பத்திற்காக உங்களை நீங்கள் தியாகம் செய்கிறீர்கள். சபைக்காக, தேவனுடைய திராட்சை தோட்டத்திற்காய், முந்திரி தோட்டத்திற்காய் தியாகம் செய்கிறீர்கள். ஆனால் குடும்பத்தில் நல்ல பேர் இல்லை, புருஷங்கிட்ட நல்ல பேர் இல்லை, பிள்ளைகள்கிட்ட கூட நல்ல பேர் இல்லை, உடன்பிறப்புகள்கிட்ட நல்ல பேர் இல்லை. ஒருவேளை நீங்கள் சபையிலேயும் உங்களை புகழ்ந்து சொல்ல ஒரு நல்ல பேர் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய எல்லா காரியங்களையும் கவனித்து உங்கள் நேசர் ஒருவர் இருக்கிறார், உங்களை சிநேகிக்கிற ஒருவர் இருக்கிறார். நின்னை பிரியன் ஒருத்தன் உண்டு, நின்னை சிநேகிக்கின்றவன் உண்டு, நின்னை சேர்த்து அணைக்கின்றவன் உண்டு. பிரைஸ் எல்லாம் அவன் பரகியான. நீ சர்வாங்க சுந்தரி, நீ பூரண ரூபவதி. உலகத்தின் பார்வைக்கு நம்ம அற்பமானவர்கள். ஆனால் காவல்காரியா இருக்கும் பொழுது, குடும்பத்திற்கு ஒரு காவல்காரியா, திராட்சை தோட்டமாகி முந்திரி தோட்டமாகி சபைக்கு நீங்க எப்படிப்பட்ட ஆட்களா இருக்கணும்? ஒரு வாட்ச்மேன், வாட்ச்மேன்னா ஆண்களுக்குரிய வாட்ச்மேன், ஒரு காவல்காரியாக இருந்து திறப்பில் நின்று செபித்து சபைக்கும் குடும்பத்திற்கும் நீங்கள் நம்ம ஒரு போர் வீரர்களாக, ஒரு யுத்த வீராங்கனைகளாக இருந்து நீங்கள் செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் பூரண ரூபவதி என்றும் சர்வாங்க சுந்தரி என்றும் சொல்லி உங்களை ஒரு நாள் தன் மணவாளனுடைய இயேசு உங்களை சேர்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. அவளுடைய வாழ்க்கையில தான் அதுல நிறைய இடத்துல நிறைய காரியங்களை பார்க்கலாம். அதுல ஒரு காரியத்தை, ஒரு கேரக்டரை நம்ம நீ பார்க்க போறோம். என்ன செய்யணுமா? 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், உத்தம கீதம் சார், உன்னத பாட்டுல 5:2, நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமை இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். பிரைஸ் தி லார்ட். ഞാൻ ഉറങ്ങുന്നു, എങ്കിലും എന്റെ ഹൃദയം ഉണർന്നിരിക്കുന്നു. വാതിൽക്കൽ മുട്ടുന്ന എന്റെ പ്രിയന്റെ സ്വരം, എന്റെ സഹോദരി, എന്റെ പ്രിയേ, എന്റെ പ്രാവേ, എന്റെ നിഷ്കളങ്കേ, തുറക്കാം. എന്റെ ശിരസ് മഞ്ഞുകൊണ്ടും കുറുനിരകൾ രാത്രിയിൽ പെയ്യുന്ന തുള്ളി കൊണ്ടും നനഞ്ഞിരിക്കുന്നു. ஆனா இங்க ஒரு சின்ன சம்பவம் நடக்கு. இவ்வளவு நல்லா இருந்தவ என்னமோ ஒரு நாள் எல்லாம் மணவாளனுடைய வருகைக்கு ரொம்ப ஆயத்தமா தான் இருக்கிறா. இவளை நேசிக்கிற, சிநேகிக்கிற ஒரு மணவாளன் அப்பப்போ திராட்சை தோட்டத்தில் வந்து இவளை ஆறுதல் படுத்துகிறான், இவளை உற்சாகப்படுத்துகிறான். கவலைப்படாத, ஒரு நாள் வரும், நான் விவாகம் பண்ணி கொள்ளுவேன்னு சொல்லி உற்சாகப்படுத்திட்டு போயிடுறான். ஆனால் ஒரு நாள் இரவு, அதான் ரகசிய வருகை. என்னதுங்க சொல்லுங்க? சீக்ரெட் கம்மிங். அதுக்கு ஈக்குவலாக இந்த வசனம் வரும். ஏன்னா மத்தேயு 25 அதிகாரத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், 10 கன்னிகைகள். 10 கன்னிகைகள் 5 பேர் என்ன இருந்துச்சு அவங்களுக்கு? புத்தி உள்ள கன்னிகைகள். 5 பேர் யாருங்க? புத்தி இல்லாத கன்னிகைகள். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார் என்று சொன்ன உடனே எல்லாரும் எந்திரிச்சு விளக்க பற்ற வச்சாங்க. ஆனா யாருடைய விளக்கு மட்டும்தான் எரிஞ்சுது, கத்தி ஜொலிச்சது? புத்தி உள்ள கன்னிகைகள். அந்த புத்தி உள்ள கன்னிகைகளுக்கு ஒப்பாகத்தான் இவளும் இருந்தாள். பிரைஸ் தி லார்ட். அருமையான தெய்வ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில வரைக்குத்தான் எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி, அது நம்ம வாழ்க்கையில வராதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. இவ எல்லாம் தகுதி உள்ளவளா இருந்தால ஒரு நாள் ராத்திரியில மணவாளன் தேடி வருகிறான். நம்மையும் அந்த மத்தேயு 25 சொன்னபடி நடுராத்திரியில இதோ மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்ட உடனே கன்னிகள் புறப்பட்டாங்க. நான் புத்தி உள்ள கன்னிகள் மாத்திரம்தான் அந்த மணவாளனோடு கூட கடந்து போனார்கள். அதை நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. ஆகவே நாமும் எப்பொழுதும் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா, எந்திரி இதோ மணவாளன் வருகிறார் என்று சொன்னால் உடனே அப்பவே தொட்டாய், அப்படி சுவிட்ச் போட்டா லைட்டு எரிகிற மாதிரி எழும்புன்னு சொன்ன உடனே எழும்பி மணவாளனோடு கூட புறப்படுகிறவர்களாக இருக்கணும். அதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் கேரக்டர் இங்க எழுதியிருக்கு. இவள் அதெல்லாம் ஓகேயா தான் இருந்தா. நான் இன்னைக்கு பகுதியை சொல்லிட்டு இன்னொரு நாளைக்கு பகுதியை பார்க்குறோம். நான் நித்திரை பண்ணினேன், நான் உறங்குகையா இருந்தோம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் என் இதயமோ
விழித்திருந்தது. அது மலையாளத்தில் அவர் என் இருதயம் உணர்ந்திருந்தோ. பிரைஸ் தி லார்ட். I slept but my heart is awake. இவருடைய இருதயம். அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் நேசரின் சத்தத்தை, கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்கணும்னு சொன்னா நம்ம உறங்கினாலும் இந்த சரீரம் உறங்கலாம். டயர்டில் உறங்கிருச்சு. சுலமித்தியாலும் டயர்டில் என்ன செஞ்சிட்டாங்க? உறங்கிட்டா. மணவாட்டி உறங்கிட்டா. மணவாளன் ராத்திரியில் வருவான்னு இவன் எதிர்பார்க்கல. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டா, ஆனால் திரும்ப தேடி கண்டுபிடிச்சிட்டா. அது அடுத்த காரியம். ஆனால் இடையில இவன் நம்ம அடி வாங்க வேண்டியதெல்லாம் இருந்தது. அதை நான் அடுத்து, ஒருவேளை நாம் கைவிடப்பட்டால் என்ன நடக்குங்கிறத அடுத்து ஒரு நாள் பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க? விழித்திருக்கணும். அதனாலதான் இன்னைக்கு தலைப்பு என்ன கொடுத்திருக்குன்னா, உங்கள் இருதயம் விழித்திருக்க கடவது. பிரைஸ் எல்லாம் விழித்திருக்கட்டும். நீங்களுடைய இருதயம் உணர்ந்திருக்கட்டே. சரீரம் நமக்கு சில நேரம் ரொம்ப டயர்டு தான். பகல் ஃபுல்லா வேலை செய்யறோம், படுத்தாலும். அப்படின்னா என்னங்கிறத சொல்ல போறேன். இருதயம் விழித்திருந்தல் என்றால் என்ன? எப்படி இருந்தா நம்ம விழிப்புள்ள மக்களா இருக்கிறோம்னு அர்த்தம். எப்படி இருந்தா நம்ம உணர்வுள்ளவர்களாய், നമ്മൾ എങ്ങനെ ജീവിച്ചാൽ നമ്മൾ ഉണർന്നിരിക്കുന്നു എന്ന് അർത്ഥം. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஒரு காரியம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நாம் நினையாத நாளிகையிலே நேரத்தில் யார் வருவா? மணவாளன் வருவார். எப்போ வருவார் சொல்லுங்க? நாம் നമ്മൾ ഓർക്കാത്ത ഒരു സമയത്തായി ഓർക്കാപ്പുറത്തായിരിക്കും യേശു വരുന്നത്. പ്രൈസ് ദി ലോർഡ്. அவர் டைம் சொல்லவே இல்லை, எப்போ வருவேன்னு சொல்லவே இல்லை. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வசனத்தை கேட்குற இந்த சபையில் இருக்கிற பிள்ளை ஜாக்கிரதையா இருக்கணும். தயவு செய்து அந்த நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்காக தான் நம்ம ஆவிக்குரிய ஜீவியமே. அல்லேலூயா. நம்ம காத்து இருக்கிறதே அதுக்காக தான். பிரைஸ் தி லார்ட். இல்ல, நம்ம அடிக்கடி சொல்லுவோம், என்ன செய்யலாம் எங்கே சுதானே, அவர் பொன்முகம் தான் நான் பார்க்கணுமே. என்ன செய்யலாம் எங்கே சுதானே, அவர் பொன்முகம் தான் நான் பார்க்கணுமே. நல்ல கவனிங்க. அப்போ நீங்க சரீரம் உறங்கினாலும் இருதயம் என்ன செய்யணுமா? விழித்து இருக்கணுமா? விழித்திருப்பது என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை அவேக்கிங்? இதை பல பேர், ஏன்னா இன்னைக்கு பல இருதயம் உள்ளவர்கள் பூமியில இருக்கிறாங்க. முதல்ல நான் எல்லாம் வசனத்துக்கு போனோம்னா ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். பல இருதயம் உள்ளவர் இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் இருளடைஞ்ச விசுவாசம் இல்ல, அவிசுவாசம் இல்ல, பொல்லாத இருதயம் நிறைய பேருக்கு இந்த உலகத்தில் இருக்கு. எப்படி இருக்கு? அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம், விக்கட் ஹார்ட். அடுத்தது இருளடைஞ்ச இருதயம் இன்னும் கொஞ்சம் பேருக்கு இருக்கு. என்ன இருக்கு? டோட்டலா இருளாயிருச்சு. என்ன விளக்கேத்தினாலும், என்ன செய்தி சொன்னாலும், என்னதான் டீச்சிங் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த இருதயம் வெளிச்சம் ஆகாது. டோட்டலா இருள் அடைஞ்சு போச்சு. வேணா டோட்டலி டெட் ஹார்ட், மரித்து போன இருதயம். அதுக்கப்புறம் தான் சொன்ன அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். அடுத்த ஒரு இருதயம் உண்டு, மந்த இருதயம். என்ன இருதயம் சொல்லுங்க? எதை சொன்னாலும் ரொம்ப லேட்டா புரியும். மந்த புத்தின்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். சரியானோ? மந்த புத்தி, மந்த இருதயம், ஸ்லோ ஆஃப் ஹார்ட். என்னத்தை சொன்னாலும் சரியா புரிந்து கொள்ளவே தெரியும். என்ன சொன்னார் பாஸ்டர்? ஒரு 50 நிமிஷம் செய்தி கேட்டு வெளியே போய், பாஸ்டர் என்னமோ சொன்னார், எல்லாரும் சிரிச்சாங்களே, இல்லை எல்லாரும் கை தட்டினாங்களே, என்ன சொன்னார்? மந்த இருதயம். மக்களே, அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் இருக்கக்கூடாது. வசனங்களை நம்ப முடியாத இருதயம் இருக்கக்கூடாது. டெட் ஹார்ட், அதாவது இருளடைஞ்ச இருதயமும் இருக்கக்கூடாது, மந்த இருதயமும் இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இப்படி பல இருதயங்கள் இருக்கு. இன்னொரு இருதயம் இருக்கு, வழுகி போகிற இருதயம், பேக் ஸ்லைடிங் ஹார்ட். ஒரு சின்ன
பிரச்சனை உடனே அதை என்ன செய்யணும், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அப்படியே வழுதி போகுന്ന ஒரு இருதயம். அப்படியே ஆராதனைக்கு வராம வழுகி போகும், பைபிள் படிக்காம வழுகி போகும், ஜெபிக்காம அப்படியே வழுகி போகும். ஒரு நிசார காரியமா இருக்கும். ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு காரியத்திற்கு, ஒரு வார்த்தைக்கு சபையை விட்டும் வசனத்தை விட்டும் ஆராதனை விட்டும் நல்ல சத்தியத்தை விட்டும் ஜெபங்களை விட்டும் வேத வாசிப்பை விட்டும் வழுகி போகிற இருதயம், பேக் ஸ்லைடிங் ஹார்ட். உங்களுக்குள்ள எந்த இருதயம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒரு இருதயம் உண்டு, உணர்வுள்ள இருதயம். அதான் விழித்திருக்கும் இருதயம். என்ன விழித்திருக்கும் இருதயம்னா என்னன்னா, நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன், நம்முடைய சத்துரு நம்மளை எப்போ கடிச்சு திங்கிறவங்க கிடையாது. என்ன செய்வான், விழுங்கிருவான், அப்படியே விழுங்கிருவான், பல்லு படாம விழுங்குவான். அதனால தான் 1 பேதுரு 5:8 நம்ம பார்த்தோம். அந்த வசனத்தை நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். என்னங்க, விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற அலறன்ன சிம்ஹம் போல், மலையாளத்தில் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி ஆரை விழுங்கேண்டோ இன்னும் அவன் തക്കം നോക്കി അലയുന്നവൻ, തിരക്കി ചുറ്റി നടക്കുന്ന പിശാചാണ്, വൈരിയാണ്. നിങ്ങളുടെ പ്രതിയോഗിയാകിയ പിശാചിനെ കുറിച്ച് നമ്മൾ எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு பேர் தான் விழித்திருப்பது. நம்ம சத்துரு நம்மளை விழுங்கிறாதபடிக்கு என்னதுங்க, எவ்வளோ செகண்டில் விழுங்குவான்னு ஒரு 2-3 உதாரணத்தை சொல்லி மட்டும் நான் முடிக்கிறேன். விழித்திருக்கிற இருதயம் எப்படி எஸ்கேப் ஆகும், விழிக்காம ஒருவேளை மந்த புத்தி உள்ள அல்லது உணர்வு இல்லாத இருதயம் எப்படி வழுகி போகும், எப்படி வருகையில் கைவிடப்படும். இந்த சூலமித்தியாலும் விழித்திருந்தாங்க, சுத்தமாக தான் இருந்தாங்க, பூரண ரூபவதியா இருந்தா. ஆனா திடீர்னு வந்து மணவாளன் வந்து கதவை தட்டுறாரு, கதவை தர நான் உள்ள வந்து உன்னை அழைச்சிக்கிட்டு போகணும். அப்படிங்கும்போது இவ கொஞ்சம் தாமதமாயிடுறான். டல்னஸ், அதான் மந்த புத்தி டக்குன்னு இவளுக்கு வந்துருச்சு. அவர் என்ன செய்யறாராம், மணவாளன் தன்னுடைய விரலெல்லாம் அந்த கதகு துவாரத்தின் வழியே உள்ள விடுறார். அவருடைய கையில் உள்ள பரிமள தைலம், அந்த சுகந்தம், சென்ட்டு எல்லாம் அந்த கதகுல ஒட்டிடுது. இவன் கொஞ்சம் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு உறங்கினேன்னு சொல்றான். என்ன செய்யறான், கொஞ்சம் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு உறங்கினேன்னு சொல்றான். நல்லா கவனிக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எப்பவும் தரித்திருக்கணும். அல்லேலூயா, ஆமென். ஏசு இப்ப வரமாட்டார்னு சொல்லி மாத்திரம் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க. கொஞ்சம் ரட்சிப்பை விட்டுட்டு யூடியூப்லையோ அல்லது கெட்ட வார்த்தை பேசியோ சண்டை போடவோ, மாமியார்கிட்ட சண்டை போடவோ, மருமகள்கிட்ட சண்டை போடவோ, அந்த டைம்ல நீ ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்தானா அப்ப இயேசு வந்தாருன்னா நீ கைவிடப்படுவாய். இவ பாருங்க, நான் அது கீழே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சுருக்கமாக சொல்லிட்டு வேற இன்னைக்கு விழித்திருப்பதை குறித்து சொல்லணும். இந்த கன்னிகை என்ன செய்கிறாள், சுலமித்தியாள் என்ன செய்கிறாள், ஒரு சின்ன மிஸ்டேக் பண்றார். கதவை தட்டுறாரு, கூப்பிடுறாரு, சத்தம்லாம் கேட்குது, சரீரம் நல்லா உறங்குது. ஆனா அவ இருதயம் விழித்திருந்தது. ஒண்ணு அந்த இருதயத்திற்கு ஒரு சின்ன புத்தி இருந்துச்சு. என்ன இருதயம் அது? மந்த இருதயம், ஸ்லோ ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். மந்த இருதயம். நம்முடைய வாழ்க்கையில டக்குன்னு எந்திரிச்சு பறந்து உயர்வர்களா இருக்கணும். அவ சொல்றா, என் வஸ்திரத்தை கலட்டி போட்டேன், நான் இனி எப்படி வஸ்திரத்தை போட்டுட்டு போய் கதகை திறக்க, என் காலெல்லாம் அழுக்காகுமே, இப்படின்னு ஒரு சில காரியங்களை அதுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தத்தை பின்னால பார்க்கலாம். ஆனால் ஒன்றும் மட்டும் நல்ல கவனமா இருங்க. இயேசு எப்ப வந்து தட்டினாலும், எந்த ராத்திரில வந்து தட்டினாலும், நாம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொண்டவர்களாய் பறந்து உயர கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னேன், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுங்க, படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னால் உங்கள் கோபத்தை என்ன செஞ்சிருங்க. ஆமாம், நீ வீட்டில் சண்டை போட்டுட்டு மாமியார்கிட்ட, புருஷங்கிட்ட, நாத்தனாகிட்ட, ஆறுகிட்டையாவது சண்டை போட்டு அல்லது கோபத்தில் நீ ராத்திரி போய் ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்ததாக படுக்காதீங்க. ஒப்புரவாய்கிட்டு தான் நம்ம ராத்திரி நித்திரைக்கே கடந்து போகணும். ஆண்டவர், இந்த ராத்திரி வந்தால் நான் என் ரட்சிப்போடு இருக்கிறேன், என் ரட்சிப்பின் வஸ்திரம் உண்டு.
அதற்கு குடும்ப ஜீவிதம் அதற்கு ஒரு தடசமே அல்ல. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ரட்சிப்போட காத்திருக்கணும், பரிசுத்த வஸ்திரத்தோட. ஆமீன். பரிசுத்த வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வையோடு கூட இருக்கணும். கோபத்தோட, வைராக்கியத்தோட, எரிச்சலோட மாத்திரம் நம்ம நித்திரைக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது, போகக்கூடாது. பிரைஸ் அல்லாட். கொஞ்சம் அந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இவன் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ண அதனால அவள் மணவாளம் போயிட்டாரு, பின்ன போறா, கொஞ்சம் அடிலாம் வாங்குறா. அதை இன்னொரு நாளைக்கு கொஞ்சம் தெளிவா நம்ம பார்க்கலாம். நாம என்ன செய்யணும், விழித்திருக்கிறதோடு கூட இந்தோ வந்துட்டேன்னு சொன்னா டக்குன்னு எந்திரிச்சு கதவை திறந்து பறந்து போயிடணும். அவ்வளவுதான். அப்ப விழித்திருப்பது என்றால் என்னன்னு சொன்னா, நான் திரும்பவும் சொல்றேன், சாத்தான் நம்மளை விழுங்குகிறவனா இருக்கிறான். செகண்ட்ல நம்மளை பாவம் செய்ய வைக்கிறவன், செகண்ட்ல நம்மளை என்ன செய்யறவன், பாவம் செய்ய வைக்கிறவன், விழுந்து போக பண்ணுகிறான். அது அற்ப வார்த்தைக்கும், அற்பமான ஒரு வார்த்தைக்கு சபையை விட்டு போக பண்ணுகிறான். அது ஒரு வார்த்தையே இருக்காது, அது ஒரு வாக்கே இல்லை. ஸ்தோத்திரம். அந்த ஒரு வார்த்தைக்கு சத்தியத்தை விட்டு போக வைக்கிறவனான இருக்கிறான். இப்போ எப்படி நீங்கள் எப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இன்னும் 2-3 உதாரணத்தை மட்டும் நான் சொல்கிறேன். விழித்திருக்கணும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க, விழிச்சிருக்கணும். உணர்ந்திருக்கட்டே ஆல்வேஸ். ஆனால் அந்த உணர்ந்து இருக்கிறதுனா என்ன, அதுக்கு காரணம் சாத்தான் எப்போ வேணாலும் வரலாம், நம்மளை விழுங்கலாம், நம்ம மணவாளனுடைய வருகைக்கு போக விடாமல் தடுக்கலாம். அதுக்கு என்ன, நல்ல புத்தியுள்ள, தெளிந்த புத்தியுள்ள, விழித்திருக்கிற இருதயம் இருக்கணும். பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மத்தேயு 24:44. விழித்திருப்பது என்றால் என்னன்னா, மத்தேயு 24:44, நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் இதான் ஆயத்தமாயிருங்கள் என்பதற்கு தான் விழித்திருங்கள். எவர் ரெடி. അങ്ങനെ നിങ്ങൾ നനയ്ക്കാത്ത നാഴികയിൽ മനുഷ്യപുത്രൻ വരുന്നത് കൊണ്ട് നിങ്ങളും ഒരുങ്ങിയിരിപ്പീൻ. ആമേൻ. நினைக்காத ஒரு செகண்ட்ல இயேசு வருவார், மனுஷபுத்திரன் வருவார். அப்ப என்ன செய்யணுமா, ஆயத்தமாய், எவர் ரெடி, எப்பொழுதும் ஆயத்தமா. அதான் அந்த விழித்து இருக்கிறதுனா ஆயத்தமா இருக்கிறது. பிசாசு நம்மளை விழுங்கிறாதபடி சோம்பேறித்தனமோ அல்லனா சின்ன சின்ன சண்டைகளோ, பிரச்சனைகளோ, வாக்குவாதங்களோ, ஒரு வார்த்தையோ இயேசு விட்டு, வசனத்தை விட்டு, சத்தியத்தை விட்டு போகாதபடிக்கு அதெல்லாம் எடுத்து தூர எரிஞ்சிட்டு எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். பி வாட்ச்ஃபுல், பி விஜிலன்ட், பி விஜிலன்ட், பி வாட்ச்ஃபுல், பி கேர்ஃபுல், ஆல்வேஸ் ரெடி, பி ரெடி. இதுதான் அதனுடைய வார்த்தைகள். இப்போ ஒரு சிலர் விழுங்கப்பட்டு போனாங்க, ஒரு சிலர் சில காரியத்திலேயே விழுந்து போனாங்க, ஆனால் ஒரு சிலர் விழாமல் இருந்தாங்க. அப்போ ஆயத்தமாக இருக்கணுமா. இந்த வேலைக்காரனை பற்றி அது எழுதியிருக்கு. மத்தேயு 24 ஒரு வேலைக்காரனை பற்றி எழுதியிருக்கும். அவன் தன்னுடைய எஜமான் வர நாள் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு, நாள் செல்லும் சொல்லிட்டு வேலைக்காரெல்லாம் என்ன செய்வானா, ஒருத்தர் இருக்காரானா, பிரைஸ் தி லார்ட், என்னுடைய எஜமான் வர நாள் சொல்லும்னு சொல்லி அவங்கள உபத்திரவப்படுத்தலாம் ஆரம்பிக்கிறான். ஆனால் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாரு, 45 ஏற்ற வேளையில் தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த ஆமீன். ஆனா இந்த இவன் ஆயத்தம் இல்லாதவன் எப்படி இருப்பானா, நீங்க 48 49 படிச்சீங்கன்னா தெரியும். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து, என் ஆண்டவன் வர, என்னுடைய இயேசு கிறிஸ்து வர, இன்னைக்கு கொஞ்சம் பேர் அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடும் புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால். அப்போ நல்ல அது ஒரு அது 48 மாத்திரம் വായിക്കാം. എന്നാൽ അവൻ ദുഷ്ടദാസനായി യജമാനൻ വരുവാൻ താമസിക്കുന്നു എന്ന് ഹൃദയം കൊണ്ട് പറഞ്ഞു. കൂട്ടുദാസന്മാരെ അടിപ്പാനും കുടിയന്മാരോട് കൂടി തിന്മാനും കുടിപ്പാനും തുടങ്ങിയാൽ நினையாத நேரத்தில் யார் வருவார், மணவாளன் வருவார். இங்க அழகா சொல்லி இருக்கு, மலையாளத்துல நல்லா சொல்லி இருக்கு. அவன் புசிக்கவும் குடிக்கவும் தண்ணி அடிக்கவும், அதுல டைம் வரும்போது பார்த்துக்கலாம். கள்ளன் என்ன சிலுவையில் இருந்து தானே ரட்சிக்கப்பட்டான். கள்ளன் எங்க ரட்சிக்கப்பட்டானா,
சிலுவையில் இருந்து லாஸ்ட் மினிட்ல அதுபோல் எனக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொள்றவர்கள் நிறைய பேர் உண்டு. புசிக்கவும் குடிக்கவும் வெறியரோடு கூட சண்டையிடவும் அடிக்கவும். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆயத்தமாக இருக்கணும்னா எப்படிலாம் இருக்கணும்? பிரைஸ் எல்லாம். ஆமாம், சாப்பாட்டுக்காகவே ஜீவிக்கக்கூடாது. எப்பவும் அடிதடி சண்டையிலே என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. விட்டு கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும். என்னத்தையா பேசு சோத்துறான், நான் எங்கே போகணும்? ஆமேன். அடுத்தது நம்முடைய டியூட்டியில் கரெக்டாக இருக்கணும். அந்த விழித்து இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த எஜமான் இவனுக்கு ஒரு டியூட்டி கொடுத்துட்டு போனான். நமக்கு ஆண்டவர் சில டியூட்டிகளை கொடுத்துருக்கிறார். அதான் குடும்பம் என்கிற முந்திரி தோட்டம் அல்லது திராட்சை தோட்டம், சபை என்கிற திராட்சை தோட்டம். இதில் இருக்கிற டியூட்டிகளை கடமையில் கரெக்டாக இருக்கணும். இவன் எதுவுமே இல்லை நம்ம வாழ்க்கையில். ஆகையினால விழித்திருக்கிறதில் என்று சொன்னால் முதல் அர்த்தம் ஆயத்தமாயிருக்குதல், ஒருங்கி இருக்குகா. பிரைஸ் த லார்ட். இன்னும் நாள் இருக்கு, நாளைக்கு பார்த்துக்கலாம், இந்த பாவத்தை கொஞ்சம் லேட்டாக விட்டுக்கிடலாம், அது வரைக்கும் கொஞ்சம் குடிச்சிக்கலாம், கெட்ட வார்த்தை பேசிக்கலாம், சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு இராதபடி இன்னைக்கே நீங்கள் உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள். இயேசு எப்போ வேணாலும் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. பிரைஸ் த லார்ட். நல்ல கவனிங்க. கானானுக்கு எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போனாங்க. சூத்ரம். புருஷர்கள் மாத்திரம் எத்தனை லட்சம் பேர் புறப்பட்டாங்க? 6 லட்சம் பேர். எத்தனை லட்சம் பேருங்க? ஆனால் கானானில் போய் அந்த 6 லட்சம் பேரில் கானானில் போய் சேர்ந்த எத்தனை பேர் தான்? 2 பேர் தான். பாக்கி எல்லாம் அற்பமான காரியத்திற்கு மறுபூமியில் வனாந்திரத்திலே அழிந்து போனார்கள். சாத்தான் அவர்களை விழுங்கி விட்டான். கானானை சுதந்திரித்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. அதற்கு ஒரு காரியம், நம்ம எப்போ விழிப்போடு இருக்கணும். நான் என் இருதயம், என் ஆத்மா விழித்திருக்கிறதுன்னு சொன்னால் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அடுத்தது சூத்திரம். எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம், சங்கிய புஸ்தகம் 11ஆம் அத்தியாயம் 4ஆம் வசனம். அங்கே ஒரு கூட்டம் அழிஞ்சதை இங்கே எழுதியிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். சங்கிய புஸ்தகம் 11:4. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் என்று அழுதார்கள். பார்க்கலாம். പിന്നെ അവരുടെ ഇടയിലുള്ള സമ്മിശ്ര ജാതി ദുരാഗ്രഹികളായി ഇസ്രയേൽ മക്കളും വീണ്ടും കരഞ്ഞുകൊണ്ട് ഞങ്ങൾക്ക് തിന്മാൻ ഇറച്ചി ആര് തരും? நல்ல கவனிங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, நம்ம எப்பவும் சரீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. இந்த சரீரத்திற்கு, சாப்பாட்டுக்கும் வஸ்திரத்திற்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. இப்போ நீ விழிப்பா இருக்கிறன்னா அர்த்தம் என்னன்னா, நீங்க எதற்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? ஆத்மீக ஜீவியத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரீரத்திற்கு பசிக்கு புசிக்கணும். எதுக்கு புசிக்கணும்? பசிய ஆற்ற புசிக்கணும். வயர் நிறைய புசிக்கணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. நிறைய சாப்பிடுங்க, வயர் நிறைய சாப்பிடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது தவறான ஸ்டேட்மெண்ட். பிரைஸ் தி லார்ட். வயர் நிறைச்சி சாப்பிடுறது மிருகம். அரை வயிறு சாப்பாடு, அரை வயிறு தண்ணி மனுஷன். அதுக்கு எவ்வளோ சாப்பிடணும்னு தெரியாது. நமக்கு எவ்வளோ சாப்பிடணும். அப்போது விழித்திருக்குதல் என்றால் அர்த்தம் என்னன்னா, இந்த சரீரத்திற்கு அதிக தீனி போடக்கூடாது, சாப்பாடு போடக்கூடாது, கொழுக்கக்கூடாது. சரீரம் இச்சையுள்ளதாய் மாறக்கூடாது. இந்த இச்சைகள், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் என்ன செய்யறாரா? கல்வாரி சிலுவையிலே ஆணி அடித்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப ரெண்டாவது பாயிண்ட், நம்ம சரீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு இதை டெக்கரேஷன் பண்றதிலும், இதை உடுத்துவதிலும், இதை மேக்கப் பண்ணுவதிலும், இதை மெயின்டைன் பண்ணுவதிலும், இதுக்கு நல்லா தீனி போடுவதிலும், சாப்பாடு போடுவதிலும் இல்லாதபடி அதிகமா நீங்க எதுக்கு சாப்பாடு போடணும்? ஆத்மாவுக்கு சாப்பாடு போடணும். ஆத்ம சாப்பாடு என்னதுங்க? ஒன்னே ஒண்ணுதான். என்னது? கர்த்தருடைய வாசனம், கர்த்தருடைய வார்த்தை. பாட்டும் கிடையாது, துதியும் கிடையாது, அதெல்லாம் சாப்பாடு கிடையாது, அதெல்லாம் டைம் பாசிங். ஆட்டம் பாட்டம் உபவாச ஜபம் அது இதெல்லாம் ஆகாரம் கிடையாது. அது சைடு ஊறுகா.
ஒரே ஒரு ஆகாரம் உண்டு நம்முடைய ஆத்துமா ஜீவிக்கிறதுக்கு, அது எதுதான்? தேவன் அருளி செய்த வசனம் அல்லது வார்த்தைகள், வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில. அப்போ மாம்சத்தை அடிச்சு கீழ்ப்படுத்தணும், ஆவிக்கு ஆத்துமாவுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்து அதை புஷ்டி உள்ளவர்களா மாத்தினீங்கன்னு சொன்னா, பிரைஸ் தி லார்ட், எப்போ நீங்க விழிச்சிருக்கலாம். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இவங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க? வீட்டில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை எதுக்கு வரும்? உப்பு இல்லை, சில வீட்டிலலாம் உப்பு குறைவாக இருந்தால் எடுத்து போடு, இல்லைன்னா சும்மா கிடையாது. அதுக்கு ஒரு பெரிய சண்டையே இழுக்கிற ஆண்கள் உண்டு இல்லை பிள்ளைகள் உண்டு. என்ன குழம்பு வச்சுருக்கம்மா, இது காரம் கூடி போச்சு. காரம் கூடி போச்சுன்னா தூரம் எடுத்து வச்சுட்டு தண்ணி ஊற்றி சாப்பிடு. இப்போ என்ன இருக்கு? பிரைஸ் தி லார்ட். எதையா ஒன்று உப்பு இல்லை, இல்லைன்னா உப்பு கூடி போச்சு. அந்த சரீரத்துக்கு ஐயோ எப்போ பார்த்தாலும் சாம்பார். இவங்களுக்கு என்ன கேட்டு அழுகுறாங்க இப்போ? இறைச்சி. ஐயோ இறைச்சி கேட்டு அழுகுறாங்க. பிசாசு இவர்களை முழுங்கிட்டான். அங்கதான் கிப்ரோ தத்தாவாங்கிற ஒரு சம்பவம் நடக்குது. ஆயிரக்கணக்கான ஜனங்களை பிசாசு விழுங்கி விட்டான். அப்ப விழித்திருக்கிறதுல என்றால் அர்த்தம் என்ன? சரீரத்தை கொல்லணும், ஆத்துமாவை உயிர்ப்பிக்கணும். கரெக்ட். சரீரத்தை கீழ்ப்படுத்தணும், ஆத்துமாவுக்கு நிறைய சாப்பாடு கொடுத்து புஷ்டி ஆக்கணும். சரீரத்திற்கு ஆகாரத்தை குறைக்கணும், அதாவது சாப்பிடணும், ஜீவிக்கிறதுக்கு சாப்பிடணும், பசிமாற சாப்பிடணும், பலன் கிடைக்க சாப்பிடணும். ஆனா பண்ணி தின்ன மாதிரி என்ன செய்யக்கூடாது? மூக்கு முட்டை என்ன செய்யக்கூடாது? திங்கக்கூடாது. எப்போவாதானே சாப்பிட்றீங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. இந்த சரீரத்தை கொழுக்க வைக்காதவர்கள் ஆவிக்குரிய வசனங்களை அதிகமாய் சாப்பிட்டு 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 இப்போ சரீரம் செத்துக்கிட்டே வரணும், ஆத்மா உயிரடைஞ்சிக்கிட்டே நல்லா பிரகாசிக்க ஆரம்பிக்கணும். ஏசு எப்போ வந்தாலும் இந்த சரீரம் தடையா நிற்காது. மாம்சம் செத்து போகணும். மாம்சம் என்ன செய்யணும் சொல்லுங்க? மரிக்கணும். மாம்சம் என்ன செய்யணும்? மரிக்கணும். ஆவியானவர் உயிர் அப்படியே ஜொலிக்கணும் நமக்குள்ள. ஆத்மாவில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஜொலித்து கொண்டே இருந்தால் நீங்கள் விழித்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அதனால தயவு செய்து முதல்ல ஆயத்தமாக இருந்தால் விழித்திருக்கிறீர்கள்னு அர்த்தம். ஆயத்தம்னா என்ன? கடமையை கரெக்டாக செய்யணும். அந்த எஜமான் கொடுக்குற கடமை உங்களுக்கு தேவனாகி எஜமான் நமக்கு 2-3 கடமைகளை கொடுத்துருக்கிறார். குடும்ப கடமை, சபையில் உள்ள காவல்காரன் திராட்சை தோட்டத்தை காக்கணும், முந்திரி தோட்டத்தை காக்கணும், குடும்ப தோட்டத்தை காக்கணும், எல்லாம் செய்யணும். அந்த கடமைகளில் சரியாயிருங்க. இயேசு வரும்போது லேட் ஆகும்னு நினச்சி அடிப்பிடி சண்டை அது இதுன்னு போட்டு நீங்கள் கடமை தவறாதிருங்கள். டியூட்டியில் கரெக்டாக இருங்க. மணவளன் எப்போ வேணாலும் வருவார். அப்படி வரும்பொழுது நீங்கள் டியூட்டியில் கரெக்டாக இருக்கிறவர்களாக இருந்தால் பாக்கியவதிகளாக இருப்பீர்கள், பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இரண்டாவது, மாம்சத்தை கொல்லுகிறவர்களாய் இருக்கணும். ஆவிக்கு அதிகமாக ஆத்மாவுக்கு நிறைய சாப்பாடு போடணும். மாம்ச இச்சைகளை சிலுவையில் ஆணி அடிக்கணும். ஆவியானவர் எப்பொழுதும் ஜொலித்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொன்று ஒரு காரியத்தை அதான் சொல்லிட்டல, இதெல்லாம் ஒரு ஆழமான ஸ்டடி. கொஞ்சம் யோசித்து பார்த்தா தான் புரியும். பிரைஸ் தி லார்ட். அது மாம்சத்துக்கு அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஆவியானவருக்கு, அதாவது ஆத்மாவுக்கு நல்ல சாப்பாடு போடுங்க, ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எப்போ உங்களுக்குள்ள லைட் பிரைட்டாகவே இருக்கும். உங்கள் இன்னர் மேன் பிரைட்டாக இருப்பான். எப்போ சத்தம் கேட்டாலும் இந்த மாம்சம் தான் செத்து போச்சே, ஆவி உச்சாமல் இருக்க பறந்து போயிடும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு சின்ன சின்ன உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். சின்ன சின்ன உதாரணங்கள். இன்னொரு காரியத்தை படிக்கலாம் நம்ம. சோத்ராம். எப்போ தெரியுமா நம்ம விழுங்கப்படுகிறோம்? அபிஷேகம் பெற்றவர்களாக இருந்தாலும் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7-9 வசனம். 7-9 வசனம். நம்ம விழுங்கப்படாது இருக்கணும், விழித்து இருக்கணும்னா அங்கே ஒரே ஒரு சம்பவம் தான், அதுக்கு அவ்வளோ சம்பவத்தை படிக்கிற வேண்டி இருக்கு. 1 சாமுவேல் 18:7-9. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை பார்த்தீங்களா, ஒரே ஒரு வார்த்தை தான் சவுலை துன்மார்க்கனா மாற்றி பின்மாற்றத்தில் கொண்டு போயிடுச்சு. அவன் விசனமாயிருந்த, அவன் மிகுந்த
எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அடுத்து அவன் ரிசல்ட்டை பாருங்க. அந்நாள் முதல் கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான், எரிச்சலோட பார்த்தான். மலையாளத்தில் ஒன்று வேகமாயிட்டு வாய்ക്കാം. സ്ത്രീകൾ വാദ്യഘോഷത്തോടെ ഗാനപ്രതിഗാനമായി ശൗൽ 1000 കൊന്നു, ദാവീദോ 10,000 എന്ന് പാടി. അപ്പോൾ ശൗൽ ഏറ്റവും കോപിച്ച് ഈ വാക്ക് അവന് അനിഷ്ടമായി. അവർ ദാവീദിന് 10,000 കൊടുത്തു, എനിക്ക് 1000 മാത്രമേ തന്നുള്ളൂ, ഇനി രാജ്യത്വം അല്ലാതെ അവന് കിട്ടുവാൻ എന്തുള്ളൂ എന്ന് അവൻ പറഞ്ഞു. അന്നു മുതൽ ശൗലിന് ദാവീദിനോട് കണ്ണുകടി തുടങ്ങി. எரிச்சல் வந்து விட்டது. நல்ல கவனி. மாம்ச கிரியைகள் வந்து கலாத்தியர்கள் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் 19 to 21 வரைக்கும் எழுதியிருக்கு. நீங்கள் வீட்டில் போய் படிங்க. கலாத்தியர்கள் எழுதின நிருபம் வசனத்தை எழுதிக்கங்க. மாம்சத்தின் கிரியைகள், ஜடீக பிரவர்த்திகள், என்னது இந்த ஒர்க் ஷாப் ஃப்ளஷ்ன்னு சொல்லி எழுதியிருக்கோம். நிறைய இருக்குது. அது இப்போ படிக்க டைமில் விபச்சார, வேசிதனா, சித்தங்காம, எரிச்சல், பொறாமை, வைராக்கியம், கோபம், சண்டைகள், மார்க்க பேதங்கள், இப்படி நிறைய இருக்கும். புரியுதா உங்களுக்கு? 1-2 மட்டும் நான் சொல்கிறேன். இதில் சரியாயிட்டிங்கனால எல்லாம் சரியாயிரும். முதல்ல ஆயத்தமாக இருங்க. உங்கள் டியூட்டியில் முந்திரி தோட்டத்தை காவல் காக்கிறத, குடும்பமாகிய முந்திரி தோட்டம், சபையாகிய முந்திரி தோட்டத்திற்கு, திராட்சை தோட்டத்திற்கு நல்ல காவல்காரியாக இருங்க. கடமையை கரெக்டாக செய்யுங்க. எப்போ வந்தாலும் பறந்து உயர்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது நான் என்ன சொன்னேன்? மாம்சத்துக்கு அதிகம் சோறு போடாதீங்க, மாம்சத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க, ஆத்மாவுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க. ஆத்மா ஜொலித்து கொண்டு இருக்கட்டும். எப்போ வந்தாலும் நீங்கள் பறந்து உயர்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு எண்ணாகமத்தில் நம்ம 11ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தோம். என்னாச்சு? நிறைய பேர் அழிஞ்சாங்க. அந்த இச்சைக்கு ஒப்பு கொடுக்காத 2 பேர் இருந்தாங்க, யோசுவாவும் காலேபும். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இப்போ அடுத்தது இப்போ என்ன பார்க்குறோன்னு சொன்னால், இங்கே சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். ஆனால் நாள் செல்ல செல்ல ஒரு வார்த்தை, நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, இந்த வழுகி போகிற இருதயம், ஒரு வார்த்தையில் என்ன சொன்னாங்க? சவுலை கொஞ்சம் குறைச்சி தாவீதை கொஞ்சம் புகழ்ந்து பாடிட்டாங்க. அப்ரிசியேட்டட். என்னை விட இன்னொரு ஆளை புகழ்ந்து சொல்லும்போது, உயர்த்தி பறையும்போள், புகழ்த்தி பறையும்போள், என் ஹிருதயம் நிகழிச்சால், கண்ணுகடிச்சால் ஞான் விழுங்கப்படும். நான் திரும்பவும் சொல்கிறேன், சகோதரிகளுக்கு ரொம்ப முக்கியம், சகோதரர்களான எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். இது என்ன நடந்தது? அங்கே வந்து தாவீதை கொஞ்சம் உயர்த்தி, சவுலை கொஞ்சம் தாழ்த்தி ஒரு பாட்டு பாடிட்டாங்க. இந்த தாவீதை ஒரு வார்த்தை உயர்த்தி சொன்னது சவுலுக்கு என்ன ஆகி போச்சுங்க? எரிச்சல் ஆயிருச்சு, கண்ணுகடி ஆயிருச்சு. இன்னைக்கு நிறைய பேர் இந்த சபையிலையும் அந்த ஒரு வார்த்தையில நாசமா போனவங்களே உண்டு. அவர் அப்படி சொல்லிட்டார், என்ன இப்படி சொல், அந்த 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ண அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிருப்பாங்க. இவர்களை பற்றி என்கிட்ட கர்த்தர் கணக்கே கேட்க மாட்டார். தங்களை அழித்துக் கொள்ளுகிற நிறைய பேர் உண்டு. நீ எல்லாத்தையும் பாரு. நான் தான் திரும்ப சொல்றேன், ரூத்த மாதிரி புத்தியுள்ள சகோதரிகளா மாறுங்க. உங்க குடும்பத்தையும் நீங்க அப்படி சொல்லி கொடுங்க. புருஷன்மாருக்கு, பிள்ளைகளுக்கு எல்லா வார்த்தையிலும் நல்ல வார்த்தையை எடுத்துக்கிடுவோம். அந்த மண்ணு சப்பு சவர் மாதிரி இருக்கிற வார்த்தையை தூர போட்டுருவோம். வாங்க தேவனை ஆராதிப்போம்னு சொல்லி நீங்க சபையை, குடும்பத்தை கட்டுகிற சகோதரிகளா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? உங்க வீட்டில் 4 பேர் இருப்பீங்க, கூடி போனா 4 பேர் வருஷம் ஃபுல்லா எல்லாருக்கும் பிரியமா உங்களால பேச முடியுதா? எங்க 4 பேர் தான் இருக்கீங்க. உங்களால வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வருஷம் ஃபுல்லா அவங்கள பிரியப்படுத்துற மாதிரி பேச முடியல. நான் 400 பேருக்கு குறைஞ்சது உபதேசம் பண்றோம். வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு பிரியமாவே நான் பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? புத்தியுள்ள ரூத்துகளா இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை தான். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. இது ஒரு பிரச்சனையாங்க.
அந்த ஒரு வார்த்தையை மட்டும் இவன் கணக்கு பண்ணாம தாவீதை பக்கத்திலே வச்சிருந்தாருன்னா சவுலுக்கு பிரச்சனையே வந்திருக்காது. யுத்தத்தை புள்ள தாவீது கடைசி வரைக்கும் செஞ்சிருப்பாரு. சவுல் சந்தோஷமா ராஜாவா இருந்திருக்கலாம். நல்ல ஒரு வாலிபன், நல்ல ஒரு யுத்த வீரன். அந்த ஒரு வார்த்தையில கத்தி எடுத்து குந்தத்தை எடுத்து ஈட்டியை எடுத்து குத்த ஆரம்பிச்சிட்டான். அன்னைக்கு பிடிச்சது அவனுக்கு பிசாசு. அன்னையிலேருந்து பரிசுத்தாவியானவர் வெளியே போனார். அசுத்தாவி சவுலின் மேல் இறங்கி வந்தது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ விழித்திருக்கிறதில் என்றால் அர்த்தம் என்ன? பிசாசு சொல்லுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? பத்தியா, அந்த பாஸ்டர் உன்னை இப்படி சொல்லிட்டார், உன் பிள்ளை இப்படி சொல்லிட்டார், உன் புருஷன் இப்படி சொல்லிட்டார், உன்னை இப்படி சொல்லிட்டார், இனி அந்த பிரசங்கத்தை கேட்கலாமா? ஒரே வார்த்தையில உன்னை முழுங்கிருவான். ஏன்னா நீ வருகைக்கு போக முடியாத ஒரு இடத்துல உன்னை கொண்டு போய் வச்சிருவான். சத்தியமே இல்லாத ஒரு இடத்துல உங்க குடும்பத்தை கொண்டு போய் வச்சிருவான். நல்ல பிரசங்கத்தையே முடியாத நிலைமையில வச்சிருவான். அந்த ஒரே ஒரு வார்த்தையில இவர் பின்வாங்கி போனா, இவர் இருதயம் வழுகி போய்விட்டது. பேக் ஸ்லைடட். பிரைஸ் தி லார்ட். அந்த ஒரு வார்த்தையிலேயே அசுத்தாவியா உள்ள வந்துருச்சு, பரிசுத்தாவியானவர் வெளியே போயிட்டாரு. அந்த ஒரே ஒரு வார்த்தை, அதையே சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, சுலமித்தியே, நீ தேவனுக்கு பிரியமானவள், பூரண ரூபவதி. ஆனா தேவனுடைய சத்தம் கேட்கும் போது நீ விட்டு விடாதே, நீ உற்சாகமாயிரு. உன் ஆத்துமா எரிந்து பிரகாசித்து கொண்டே இருக்கட்டும். சவுல் அழிந்தது போல ஒரே ஒரு வார்த்தையில சவுல் பிசாசு அவனை விழுங்கிட்டான். பிறர் புகழப்படும் பொழுது, பிறரை உயர்த்தி சொல்லும் பொழுது, மற்றவர்களை உயர்த்தி சொல்லும் பொழுது நீ எரிச்சல் அடையாதே. ஓ, யாரை என்னன்னு சொல்லிட்டு போனா எனக்கு என்ன? உங்களை உயர்த்தி சொன்ன உடனே நீங்க ஒரு அடி உயர போறது இல்லை. உங்களை தாழ்த்தி சொன்ன உடனே ஒரு அடி நீங்க தாழ்ந்து போக போறதும் இல்லை. நீங்க ஆவிக்குரிய பிள்ளைகளா இருந்தா உயர்த்தி சொன்னாலும் சரி, தாழ்த்தி சொன்னாலும் சரி, கர்த்தருக்குள்ள நீங்க சந்தோஷமா இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. சந்தோஷமா இருப்பீங்க. உயர்த்தினாலும் தாழ்த்தினாலும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறவர்கள் விழிப்புள்ளவர்கள், விழித்திருக்கிறவர்கள். அவர்களை சாத்தான் மாம்ச கிரியைகளில் விழுங்க முடியாது. நம்மளை விழுங்க முடியாது. நமக்கு கோபம் வராது, நமக்கு எரிச்சல் வராது. அந்த ஒரு வார்த்தையை பெருசாக்கிக்கிட்டே இருந்தா தானே. வீட்டில் பேசின ஒரு வார்த்தை, மாமியார் சொன்ன ஒரு வார்த்தை, மருமக சொன்ன ஒரு வார்த்தை, பாஸ்டர் சொன்ன ஒரு வார்த்தை, கணவன் சொன்ன ஒரு வார்த்தை, மனைவி சொன்ன ஒரு வார்த்தை, பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்ன ஒரு வார்த்தை விற்று, உயர்த்தி சொன்னாலும் சரி, தாழ்த்தி சொன்னாலும் சரி, புகழ்த்தி சொன்னாலும் சரி, இகழ்ச்சி தோற்றாலும் சரி, எனக்கு கிறிஸ்து என்னை புகழும் பொழுது அது சந்தோஷமாய் இருப்பதாக. அதான் மாம்சம் சாகும்போது, மாம்ச கிரியைகள் ஒழியும் போது நாம் விழிப்பாய் இருக்கிறோம் என்ற அர்த்தம். மாம்சம் செத்துருச்சு. அதுக்கு பதில் நிறைய பேருக்கு இருதயம் செத்து போச்சு. மாம்சம் இப்படியா, அது மறக்கவே முடியாது, அதை மறக்க மாட்டேன். என்ன சொல்லிட்டா, அப்படி சொல்லிட்டா, இப்படி சொல்லிட்டா, அன்னைக்கு சொன்னா, 15 வருஷத்துக்கு முன்னால சொன்னா, அவளை இன்னைக்கு எனக்கு பார்க்கணும், இனி வருகையில போகவே மாட்டேன், பரலோகத்துக்குள்ள போக மாட்டேன். ஒரே ஒரு வார்த்தையில நிறைய பேர் இன்னைக்கு அசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அவனும் அசுத்தாவியில் நிரம்பி அவனும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நல்லா கவனிக்கணும். அடுத்து ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும், நான் விழிப்புடன் இருப்பது என்றால் அர்த்தம் என்ன? அப்போ ஒரு வார்த்தையும் நம்மை கிறிஸ்துவை விட்டு பிரித்து விடாதபடி. ஓஹோ, பிசாசு என்னை டெஸ்ட் பண்ணுறான், நான் பின்மாரத்தில் போகிறேன்னா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறான். என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. ஒரு செகண்டில் விழுந்து போகாதபடிக்கு யோசேப்பு எடுத்துக்கங்க. நீங்கள் யோசேப்பை சாத்தா ஒரு செகண்ட் அவளை ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறான். வீட்டில் யாரும் இல்லை. ஆதியாகமம் புஸ்தகத்தில், உற்பத்தி புஸ்தகத்தில் 39ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 11ஐயும் 12ஐயும் படித்து பாருங்க. விழிப்புடன் இருக்கிறவன் என்ன செய்வான், என்ன செய்வாள்? நீ விழிச்சிருக்கு. ஆதியாகமம் 39ல் 11ம் 12ம் சுருக்கி சொல்லிட்டு அடுத்த ஒரு பாயிண்ட் இருக்கு, அதை சொல்லி முடிச்சிடுறேன் நான். பிரைஸ் தி லார்ட். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதுக்கு வீட்டிற்குள் போனான். வீட்டு மனிதர்கள் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவளுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, என்னோட சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான்.
ഒരു ദിവസം അവൻ തന്റെ പ്രവൃത്തി ചെയ്യുവാൻ വീട്ടിനകത്ത് ചെന്നു. വീട്ടിലുള്ളവർ ആരും അവിടെ ഇല്ലായിരുന്നു. അവൾ അവന്റെ വസ്ത്രം പിടിച്ച് എന്നോട് കൂടെ ശയിക്ക എന്ന് പറഞ്ഞു. എന്നാൽ അവൻ തന്റെ വസ്ത്രം അവളുടെ കയ്യിൽ വിട്ടേച്ച് പുറത്തേക്ക് ഓടി കളഞ്ഞു. விழிப்புடன் இருக்கிறவன் என்ன செய்வான்னு சொன்னா, செகண்ட்ல பாவம் வந்தாலும் சரி, ஒரு பெண்ணானாலும் ஆணானாலும் சரி, நீ தனிமையில் இருக்கும் பொழுது சரி, 4 பேர் கூட இருக்கும்போது பிரச்சனை கிடையாது. நீ தனிமையில் இருக்கும் பொழுது உன்னை தேடி ஒரு பாவம் வரும். நீ தனிமையில் இருக்கும் பொழுது தேடி ஒரு செகண்ட்ல உன்னை விளை பண்ணுவதற்கு ஒரு ஆளு கை உன் மேல படலாம். யோசேப்பு மேல ஒரு பெண்ணினுடைய கை பட்டது. கைப்பட்ட வஸ்திரத்தையே உதறி தள்ளிவிட்டு ஓடி போனான். அந்த ஒரு செகண்ட் தான் அந்த வேசித்தன பாவத்திலிருந்து விலகி ஓடினதினாலே பிசாசு அவனை விழுங்க முடியவில்லை. நல்ல கவனி மகனே, மகளே, நீ எப்பொழுதோ எங்கேயோ தனிமையால் இருக்கும் பொழுது உன்னை மயக்க, உன்னை வசீகரிக்க, உன்னை கெடுக்க ஒரு வார்த்தை உன்னுடைய யார் மூலமாகவோ உனக்குள் வரலாம், அல்லது ஒரு கை உன்மேல் படலாம், உன்னை நேசிப்பது போல உன்னை கெடுப்பதற்கு ட்ரை பண்ணலாம். அந்த ஒரு செகண்ட் நீ விழுந்து போகாதபடிக்கு. அப்ப மாம்சம் அங்க இல்லை. யோசேப்பு கிட்ட மாம்சம் இருந்திருந்ததுன்னா, மாம்ச இச்சை இருந்திருந்ததுன்னா, அந்த ஒரு செகண்டில் அவன் விழுங்கப்பட்டிருப்பான். இப்ப மாம்சம் செத்து போன யோசேப்புக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. அந்த அவளுடைய கைப்பட்ட வஸ்திரம் கூட எனக்கு வேண்டான்னு சொல்லி அந்த வஸ்திரத்தையே உரிந்து விட்டுட்டு ஓடி போனான். யார் மூலமாக சாத்தான் நம்ம மேல கை வைக்க நினைக்கிறானோ, கண்ணு வைக்க நினைக்கிறானோ, அந்த நிழல் கூட நம்ம படாதபடிக்கு அந்த இடத்தை விட்டு என்ன செஞ்சிடணும்? ஓடி போயிடணும். அதான் விழித்திருப்பது. சாத்தான் அவ்வளவுதான், அப்படி லைட்டா ஆசை காட்டுவான், அந்த செகண்ட்ல இச்சையை தூண்டுவான். ஆனால் தப்பித்து விட்டார். அதே காரியத்தை தாவீதுக்கு ஒரு தடவை சாத்தான் காட்டினான். செகண்ட்ல விழுந்தான். நிறைய அடி வாங்கி திரும்ப திருந்தினாரு. என கர்த்தர் அவர் மேல கிருபையா இருந்ததுனால தாவீது காப்பாற்றப்பட்டார். இனி கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி மாத்திரம் நான் முடிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், அங்கே 21 ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு 24 வரைக்கும். அதில் நம்ம 21 24 படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம். அங்கே யாக்கோபு யோவான்னு 2 அண்ணன் தம்பி இருக்காங்க. அவனுடைய அம்மா வர்றாங்க. இவள் செபதேயின் தாய், செபதேய் மக்களுடைய அவனுடைய அம்மா வந்து இயேசு கிறிஸ்துக்கிட்ட சொல்லி இப்படி ஒரு ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, உங்கள்கிட்ட ஒரு விண்ணப்பம் பண்ணோன்னே என்ன சொல்லுன்னொன்னே அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். இந்த யாக்கோபு யோவானுடைய அம்மாவை பார்த்து கேட்கிறார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்தில் என் குமாரனாகி 2 பேரில் ஒருவன் உமது வலது பக்கத்திலும் ஒருவன் உமது இடது பக்கத்தில் உட்காரும்படி அருள் செய்ய வேண்டும் என்று என்றாள். வச்சனம் ஒன்று வாய்க்காம 21 மாத்திரம். നിനക്ക് എന്ത് വേണമെന്ന് അവൻ അവളോട് ചോദിച്ചു. അവൾ അവനോട്, ഈ എന്റെ പുത്രന്മാർ ഇരുവരും നിന്റെ രാജ്യത്തിൽ ഒരുത്തൻ നിന്റെ വലത്തും ഒരുത്തൻ ഇടത്തും ഇരുപ്പാൻ അരുൾ ചെയ്യണമേ എന്ന് പറഞ്ഞു. Praise the Lord. என்ன சம்பவிச்சதுன்னா 24 படிக்கலாம். 24 எல்லாரும் படிங்களேன். 24 எல்லாம். மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரிகள் பேரிலும் எரிச்சலானார்கள். நீரசப்பட்டோ. போதும், டைம் இல்லை, நான் முடிச்சிருக்கேன். நல்லா கவனிங்க. இப்ப பாருங்க, ஒரு சின்ன இங்க வந்து ஒருத்தன் புகழப்படும் பொழுது சவுலால சகித்து கொள்ள முடியல, ஒரு வார்த்தையில் பின்வாங்கி போனான். இங்க என்ன சம்பவம்னு சொன்னா, நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் விழிப்புள்ளவர்களாக இருக்கிறோம்னா, உணர்வு உள்ளவர்களாக நம்முடைய இருதய ഉണർന്നിരിപ്പുണ്ട് എന്ന് പറഞ്ഞാൽ ആര് എവിടെ ഏത് സ്ഥാനത്ത് പോയി இருந்தாலும் നമ്മൾ അത് கண்ணியமாக்கியல, அதை வக வைக்க மாட்டோம். அதாவது 2 பேர் வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, எங்களுக்கு உங்களோட இடத்துல வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் இடம் தாரணும்னு ஜெபிக்கிறாங்க. நீயும் ஜெபம் பண்ணு. ஏன் ஜெபிக்கிறவங்க மேல உனக்கு எரிச்சல் வருது? அதாவது இங்க என்ன அர்த்தம்னா, ஷார்ட்டா சொல்ல போனா, யாரோ ஒருவர் கிறிஸ்துவுக்குள் உயரும் போது, ஒரு பிசினஸில் உயர்ந்து போகும்போது, உன் பக்கத்து வீட்டுக்காரர்கள் உயர்ந்து போகும்போது, உன் பக்கத்து விசுவாசி உயர்ந்து போகும்போது, யாரையோ ஒருவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது, உயர்த்தும் போது அவர்கள் பேரில் எரிச்சல் அடைவாயானால் உன்னை சாத்தான் விழுங்கிட்டான்னு அர்த்தம். மாம்சம் இருக்குன்னு அர்த்தம். நீ இருதயம் செத்து போச்சுன்னு அர்த்தம். வருகையில் புறப்பட மாட்ட. யாரு உயர்த்தப்பட்டாலும்
நீ அதை பார்க்காம நான் கர்த்தருக்குள் உயரணும். அல்லேலூயா. அடுத்தவர்கள் புகழப்படும் பொழுதும் ஒரு வார்த்தை உன்னை வேதனைப்படுத்தக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அடுத்தவர்கள் உயர்த்தப்படும் பொழுதும், இவங்க 2 பேரும் உயர்ந்து போனால் நம்மளும் உயரத்தான் பார்க்கணும். 1ஆம் நம்பர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின பற்றி நம்ம பொறாமப்படக்கூடாது. இல்லை, அசூயப்படலாம் பாடில்ல. நம்மளும் அதனு வேண்டி சிரமிக்கணும். we should try to achieve that first, attain the first place. அவன் அப்படிப்பட்டான், அவன் கார் வாங்கிட்டான், அவ வீடு கட்டிட்டான், இவ பங்களா வாங்கிட்டான், அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க, அவங்க பிள்ளை அப்படி அதை சொல்லுவாய். ஆனால் உனக்குள்ள இன்னும் மாம்சம் இருக்கு, மாம்சம் இருக்கு, மாம்சம் உயிரோட இருக்கு. மாம்சம் தான் பிரகாசமா இருக்கு. ஆத்மா செத்து போச்சு, ஆவி செத்து போச்சு. மாம்சம் சாகணும், ஆத்மா உயிரோட இருக்கணும். அப்பனா அர்த்தம் என்ன? யாரு எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டாலும் எனக்கு அது காரியம் அல்ல. நான் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அது மாத்திரமே என்னுடைய நோக்கம். மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை, உயர்த்தப்படுவதை, பெரியவர்களாய் மாறுவதை கண்டு நமக்கு பொறாமையோ எரிச்சலையோ கோபமோ எதுவும் வரக்கூடாது. நீரசம் பாடில்ல, அசூய பாடில்ல, பிரைஸ் தி லார்ட், கண்ணுகடி பாடில்ல. யார் எப்படி இருந்தா எனக்கு என்ன? அது அவருக்கும் கர்த்தருக்குள்ள காரியம். நான் கர்த்தருக்குள்ள, நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும், நாங்கள் கர்த்தருக்குள்ள வளரணும். அப்படி இருந்த அர்த்தம் என்னன்னா, மாம்சம் செத்து போச்சு, ஆத்மா உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். நீ விழித்திருக்கிற மகள், நீ விழித்திருக்கிற மகன், நீ விழித்திருக்கிற மகள், என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே. ஆகையினாலே இந்த நாளை இந்த காரியங்களை மனதிலே வைத்துக் கொள்வீர்களாக. பிரைஸ் தி லார்ட். விழித்திருப்பது என்றால் அர்த்தம் என்ன? சரீரம் மரிப்பது, ஆத்துமா உஷாரா உணர்வோடு இருப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் 4-5 காரியங்களை நம்ம பார்த்தோம். முதல்ல நம்முடைய கடமைகளிலே சரியா இருக்கணும். சோத்திரம். அல்லேலூயா. எல்லாத்திலையும் ஜாக்கிரதையா இருக்கணும். 2வது, நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணா சொல்லிட்டே வந்தனே, சத்துருவினால் விழுங்கப்படாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். 1 காரியம் என்ன 11:4 பார்த்தோம். மாம்சத்துக்கு அதிகம் சாப்பாடு போட்டு கொழுக்க வைக்க கூடாது. ஆத்தும வசனங்களை நிறைய சாப்பிடணும். மாம்சம் ஜீவிக்கிறதற்காக கொஞ்சம் சாப்பிடணும். ஈட் டு லிவ், அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம், சோத்திரம், மற்றவர்கள் புகழப்படும் பொழுது உன் மாம்சம் செயல்படக்கூடாது, ஆத்துமாவில் அதை அங்கீகரிக்கணும். யார் புகழப்பட்டாலும் சரி, இகழப்பட்டாலும் சரி, நான் கர்த்தரால் புகழப்படணும். பிரைஸ் தி லார்ட். அடுத்து, இமைப்பொழுது நம்ம மேல ஏதோ ஒரு கை வைக்கப்படலாம், நம்மை கெடுப்பதற்கு, நம்மை விழ வைப்பதற்கு, நம்மளுடைய இச்சைகளை தூண்டுவதற்கு. அந்த செகண்ட்ல பட்ட கையோட வஸ்திரத்தை உதறி தள்ளி விட்டு ஓடி போக வேண்டும். இல்லைன்னா அந்த ஒரு செகண்டில் சாத்தான் விழுங்கிருவான். கடைசியாக நான் பொழுது உங்களுக்கு சொன்னேன், பிரைஸ் தி லார்ட். ஒருவன் உயர்த்தப்படும் பொழுது நமக்கு எரிச்சலோ கோபமோ பொறாமையோ வந்தால் மாம்சம் இன்னும் உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். மாம்சத்தை கொண்டா ஆத்மா உயிரோடு இருக்குன்னா என்ன அர்த்தம்? யார் உயர்த்தப்பட்டாலும் நமக்கு பொறாமையும் வராது, எரிச்சலும் வராது, வைராக்கியம் வராது, கோபமும் வராது. நாம கர்த்தருக்குள் ஓடிக்கொண்டே இருப்போம். நாம் அப்படி ஓடுகிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. இந்த வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதிப்பதாக. இந்த வார்த்தைகள் உங்களை புத்தியுள்ள சகோதர சகோதரிகளாய் மாற்றுவதாக. மணவாளன் எந்த ராத்திரி வந்தாலும், இதோ வந்துட்டேன் மகளை, கதவை தர அப்படின்னா பறந்து போகக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்கள் அனைவருக்கும் கொடுப்பாராக. காட் பிளஸ் யூ.